ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம் சார். இன்னைக்கு சிவகங்கையில் நடந்த லாக்அப் டெத் பற்றி உங்களுடைய கருத்து சார்? இல்லை, இது மிகப்பெரிய கொடுமை. நம்ம இந்த நவீன காலத்தில் தான் இருக்கோமா இல்லை காட்டு முன்னாடி காலத்தில் இருக்கோமான்னு தெரியல. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் திருப்புவனம் அருகே இருக்கிறது. இந்த மடப்புரம் பத்ரகாளி காளியம்மன் என்பது புகழ்பெற்ற ஒரு இந்து ஆலயம். அங்கே பாரம்பரியமாக அங்கே இருக்கிற நாடார் சமுதாய மக்கள் அந்த கோவிலை நிறுவி நடத்தி வந்தார்கள். பிற்காலத்தில் வழக்கம் போல அறநிலையத்துறை உள்ளே புகுந்து விட்டது. இருந்தாலும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அறங்காவலர் குழுவிலே உறுப்பினர்களாக நியமிக்கிறார்கள். அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு அங்கே தற்காலிக வேலைகளை கொடுப்பது வழக்கம். அதே போன்று அதே சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த தம்பி அஜித்குமாருக்கு அங்கே வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் எதிர்பாராத வகையில் இந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவர் நகையை காணவில்லை என்பதற்கு முன்பாக வீரிடம்தான் கொடுத்து காரை நிறுத்த சொன்னேன். திருப்பி வந்து பார்த்தால் நகையை காணவில்லை. நகையை அவளை வெளிப்படையாக வைத்து விட்டு சென்றாரா இல்லை எங்கேயாவது உள்ளே மறைத்து வந்திருந்தாரா? அப்படி நகை காணவில்லை என்றால் அவர் காவல்துறையில் தான் புகார் கொடுத்துருக்க வேண்டும். அதற்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க வேண்டும். இறந்த பிறகு எஃப்ஐஆர் போடுறாங்க. அவருக்கு வலிப்பு இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னு. நகை காணவில்லை என்றவுடன் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க வேண்டும். போலீஸ் புலனாய்வு செய்து விசாரிக்கணும். போலீஸ் அடித்து கொள்றதுக்கு இங்கே இல்லை. போலீஸ் விசாரணை செய்வதற்கு தான் காவல்துறை இருக்கிறது. காவல்துறை விசாரித்து நீதிமன்றத்தை முன் நிறுத்தி அவருக்கு தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இதுதான் காவல்துறையோட கடமை. 6 பேர் சேர்ந்து ஒரு மனிதனை எவ்வளவு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாக்கி, அப்புறம் என்னாச்சு, என்ன நடந்தது, யார் அந்த புகார் கொடுக்க நகையை காணவில்லை என்று சொன்னவர் யார்? அவருக்காக சென்னையிலிருந்து பெரிய அதிகாரிகள் எல்லாம் பேசினார்கள், அமைச்சர்களுக்கு வேண்டியவர்களெல்லாம் பேசினார்கள் என்று சொல்லி தாக்கி இருக்கிறார்களே. அங்கே இருக்கிற உயர் காவல்துறை அதிகாரிகள் தான் தாக்க சொன்னார்கள் என்று இப்பொழுது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற காவல்துறையினுடைய குடும்பத்தினர் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களா அடித்தாங்க, அதிகாரிகள் அடிக்க சொன்னாங்க, அடித்தாங்க. அப்போ அடிக்க சொன்ன அதிகாரி யார்? மிகப்பெரிய ஒரு தமிழகத்திற்கே தலைக்குனிவுங்க. இப்போ நீதிபதிகள் அடுக்கடுக்காக கேட்குறாங்க. கோயிலில் வச்சு அடித்தா கேமரா இருக்குன்னு சொல்லி கேமரா பார்வை இல்லாத இடத்துல கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்கீங்க. எத்தனை மணி நேரம் நீங்கள் விசாரணை பண்ணீங்க? எஃப்ஐஆர் போடாமல் ஏன் அவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? இன்றைக்கி சாதாரண மனிதர்கள் முதல் நீதிபதிகள் வரை கேட்குறாங்க, எஃப்ஐஆர் போடாமல் எப்படிங்க அவரை கூட்டிகிட்டு போய் அடிச்சிங்கன்னு. இது 24வது மரணம். திமுக ஆட்சி நடந்து பெற்ற 4 ஆட்களில் படுகொலை சம்பவங்கள் அது அப்படியே போயிடுச்சு. ஏறத்தாழ 1000 எட்டி கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கூட 2, நேற்று 2, இந்த மாதிரி அது தனி. வெளியிலலாம் படுகொலை செய்கிறாங்கன்னா விசாரணை கூட்டு போகிற லாக்கப் மரணங்கள் இன்றைக்கி 24 எண்ணிக்கையை சாதனை படுத்திருக்கிற திமுகன்னு சொல்லலாம். இது மிகப்பெரிய வேதனை. முதலமைச்சர் இதை பற்றி இன்றைக்கி வாய் திறக்கலை, இது வரைக்கும் வாய் திறக்கலை. திமுககாரர்கள் அந்த இறந்த தம்பியோட குடும்பத்தினரை அனுசரித்து போக சொல்லி அவங்கள தாஜா பண்ணி அவங்களுக்கு கையூட்டு கொடுத்து அவங்க கார்லேயே கூட்டிட்டு சுற்றுறாங்க. திமுக வண்டியிலே, திமுக கொடிக்கட்ட வண்டியிலே அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பையனை விசாரணை கூட்டு போனதும் திமுக வண்டி தான். எல்லாமே இன்றைக்கி திமுகவும் அதில் முழுசாக கலந்துருக்கேன். திமுகவின் பங்கென்ன? காவல்துறை விசாரணை ஒரு பக்கம், அடித்த கொன்ன விசாரணை ஒரு பக்கம். ஏன்னா இப்போ பாருங்கள், 18 இடங்களில் காயங்க. மருத்துவமனை ரிப்போர்ட் கொடுத்து யாரும் மறுக்கவே முடியாது. நாங்கள் அடிக்கலை, பூம்பா அவர் உடம்புல அதே காயங்களே வந்துடுச்சுன்னு நம்மளை ஏமாற்ற முடியுமா? கேட்டால் அவருக்கு வலிப்பு வந்துச்சு நீங்கள் பொய் சொல்கிறீங்களா, ஏமாற்ற முடியுமா? வலிப்பு வந்தால் 18 இடங்களில் காயம் வருமா? எவ்வளவு பெரிய கேள்விகள் இந்த இதில் நடக்குது. இப்போ சிபிஐயில் மாற்ற சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீதிபதிகள் தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க. இனிமேல் தான் தெரியும் சிபிஐக்கு மாறுதா மாறலையான்னு. மிகப்பெரிய அராஜகம், வேதனை. எல்லா வீட்லேயும் அஜித்குமார்னு ஒருத்தர் இருப்பான்ல, எல்லார் வீட்லேயும் வேலைக்கு போகிற வர இருப்பான்ல. குற்றம் செஞ்சால் தண்டனைங்க. நகையை காணோம், நகையை எங்கே இருக்கான்னு பிடி, மீட்டு கொடு, நகையை விற்றுருந்தா அதை வாங்கு, அதுக்குரிய தண்டனை 6 மாதமோ 1 வருஷமோ தண்டனை. இதான வழக்கமாக நடக்குது. ஏங்க, படுகொலை செஞ்சுட்டு உள்ளே போகிறவன் 6 மாதம் ஜாமீனில் வெளியே சுற்றிட்டு இருக்கான். வெளியே சுற்றிட்டு இருக்கவனா படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தில் வெட்டி கொள்கிறான். இதெல்லாம் தினசரி செய்தியாக படிச்சுட்ருக்கோம். யாருங்க அந்த நகையை தொலைச்சது? யாருங்க? எப்படிப்பட்ட நகைங்க?
ஏங்க கோயிலுக்கு வந்தவங்க நகையை சேரில் வச்சு சீட்டில் வச்சுட்டு வந்தாங்களா? எங்கே வச்சுட்டு வந்தாங்க? அதை பற்றி ஒரு விளக்கமும் போலீஸ் சொல்ல மாட்டேங்குது. இதில் பெரிய ஒரு மர்மம் அடங்கியிருக்கா? காவல்துறைக்கு ஒரு பெரிய மர்மம் அடங்கியிருக்கா? அந்த கன்னித்தீவு மர்மம் என்ன? இதெல்லாம் போலீஸ் விலைக்கு சொல்ல வேண்டாமா? அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இதுக்கு தான் சிபிஐ வேணும். எனக்கு எங்கள் மாநிலத்தோட நயனா நாகேந்திரன் 10 கேள்விகள் கேட்டிருக்காரு. அந்த 10 கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒன்றுக்கு கூட பதில் சொல்ல முடியாது. ரொம்ப வேதனைங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த அவங்களுக்கு தான் தெரியும் இந்த வேதனை. இன்றைக்கி அவங்கள எப்படியா ஏமாற்றலாம், அவங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாற்றலாம், அதை செய்கிறோம் ஏமாற்றலாம், அவங்களுக்கு வேலை தரேன்னு ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம். ஆனால் காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களை மனநிலை ஏன் மிருகத்தனமாக போகுது? 2 தட்டுங்க, விசாரிங்க. நீதிமன்றம் கேட்குது, உனக்கு தட்டுறதுக்கு உரிமை இல்லை, நீ புலனாய்வு செய்ய தான் உரிமை. எங்கள் முன்னாடி நீங்கள் நிப்பாட்டியிருக்கணும். மதுரை எங்கள் நீதிமன்றத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீதிபதிகள். அப்படியே விசாரித்தாலும் வழக்கம் போல் போலீஸினுடைய விசாரணையில் 2 தட்டுங்க, அவருக்கு கால் உடஞ்சி போச்சு, கை உடஞ்சி போச்சு, இதை தான் பார்த்துருக்கோம். உயிர் போச்சுன்னு எங்கங்க பார்ப்போம்? என்னங்க 10 கொலையாக பண்ணிட்டு வந்துட்டு நீதிபதி கேட்குறாருங்க, அவன் என்ன பயங்கரவாதியா? இத்தனை பேர் சேர்ந்து நீங்கள் அடித்து விசாரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீதிபதி கேட்குறாரு, என்னங்க பதில் சொல்ல முடியும்? பெரிய வேதனைங்க, வருத்தப்பட வேண்டியது. தமிழ்நாட்டில் நீதி இப்படி தான் நிலைநாட்டப்படுது, அநீதி தான் நடக்குது. சட்ட ஒழுங்காக பராமரிக்கப்பட வேண்டியவர்களே சட்ட ஒழுங்கத்திற்கு முரணாக நடந்துக்கிறாங்க. வேதனையாக தாங்க இருக்குது. இப்பொழுது நீதிபதிகள் ஏன் இந்த எஸ்பி ஆஷிஷ் ராவத்துங்கிறவரை சஸ்பெண்ட் பண்ணலை, எதுக்காக மாற்றம் மட்டும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் டீமுங்கிறதுக்கு யார் கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணது, அந்த ஸ்பெஷல் டீம்ங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இப்போ கிடைக்காது. முதலமைச்சர் வாய் திறந்தால் தான் கிடைக்குங்க. ஏன்னா மேலிடத்தினுடைய கவனிப்பு இல்லாமல், அவங்க சொல்லாமல், இது போன்ற ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவனை தூக்கிட்டு போய் அந்த பையனை அடித்து சித்திரவதை பண்ணி அவன் உயிரே போகிற அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்குன்னா இது சாதாரணமாக நடக்காது. எந்த காவல்துறையிலையும் காவல் நிலையத்துலையும் இந்த மாதிரி நடக்காது. இல்லை, ஏதோ வேறு காரணங்கள் இருக்குது. ஒன்று, அந்த நகை போனவங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சந்திரமண்டலத்திலேருந்து வந்திருக்காங்களான்னு தெரியல. அவங்க யாருன்னு தெரியும். இனிமேல் ஃபோட்டோலாம் வந்திருக்கும், நேரம் எதுவுமே வரல. இவங்க தான் அந்த நகையை பறி கொடுத்தவர்கள், இவர் தான் புகார் செஞ்சேன்னா புகார் கொடுத்த லெட்டர் எங்க? புகார் கொடுத்தவன் எஃப்ஐஆர் போட்டிருக்கியா? அதுவும் கிடையாது. இது நிறைய மர்மங்கள் இருக்குங்க. மர்மம் முடித்து அவிழ்க்கப்பட வேண்டும். இந்த கொடுமை தீரணுங்க. லாக்அப் மரணங்கள்ங்கிறது, ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டு லாக்அப்புக்கு வரலாம், ஒருத்தன் நிரபராதி சூழல் காரணமாக லாக்அப்புக்கு வரலாம். அவன் உண்மையில் நிரபராதியா குற்றவாளியான்னு எங்கே தெரியும்? நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மரணங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்ன நியாயம்? அப்புறம் எதுக்கு நீதிமன்றம், தண்டனை, சட்ட பிரிவுகள்லாம் எதுக்குங்க? எதுவுமே தேவையில்லை. எதுக்கு வழக்கறிஞர்கள்? இவங்களே கூப்பிட்டு இவங்களே அவங்கள அடித்து கொலை பண்ண மாதிரி கொலை பண்ணிட்டா அது போதுமா? இப்போ அவங்க மேலே கொலை வழக்கு போட சொல்லி நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் என்ன பேசுகிறாங்க? அவங்கள அடிக்க சொன்னது யாருன்னு அவங்க கேட்டுட்ருக்காங்க. அடிக்க சொன்ன அதிகாரிகள் யாருங்கிறாங்க. இப்போ அதிகாரிகள்லாம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் முழுமையான விவரங்கள் வெளிவரும்போது கடுமையான தண்டனை எடுக்கப்படணுங்க. கடுமையாக எடுக்காட்டி இது நாள் பூரா தொடருங்க. எல்லா ஊர்லேயும் தொடரும், எல்லா இடத்துலையும் தொடரும். இது ஒரு கடைசி லாக்அப் பரணமாக இருக்கணுங்க. உண்மையில் அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சால் கூட தண்டனை கொடுக்கறதுக்கு போலீஸ்க்கு தகுதி இல்லைங்க. போலீஸ்க்கு உரிமை இல்லை. அவங்க நீதிமன்றத்தில் தான் கொடுக்கணும். உங்களுடைய புலனாய்வை முழுமையாக பயன்படுத்தி அந்த குற்றவாளியை தப்பிக்க விடாமல் காப்பாற்றுங்க. தமிழ்நாடு பாராட்டும். இப்படி லாக்அப் மரணங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு உங்களை எப்படிங்க மதிக்கும்? இந்த அரசாங்கத்தை எப்படி மதிக்கும்? இதான் இளைஞர்களை நீங்கள் வாழ்விக்கிற லட்சணமா? எல்லா இளைஞர்களும் யோசிக்க மாட்டானா? அஜய்குமாரோடைய நிலை எல்லா இளைஞருக்கும் இந்த தமிழ்நாட்டில் வராதா? அது இளைஞர்களுக்கு எதிரான அரசு தமிழ்நாடு அரசுன்னு இது உருவாகாதா? உருவாயிருச்சு, அவ்வளோதான். பார்ப்போம். இப்பொழுது உங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போலீஸார் அனுமதி மறுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி உங்களுடைய அனுமதி மறுக்கட்டுங்க. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஆளுங்கட்சி திமுகவா? திமுக ஐயா அமித்ஷா அவர்கள் ஆங்கில மொழி தேவையான்னு கேட்டால் ஆர்ப்பாட்டம். கேளடியில் ஒருத்தரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உடனே ஆர்ப்பாட்டம். இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு ஆர்ப்பாட்டம். எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம். கவர்னருக்கு நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டம். ஆனால் எதிர்கட்சிகள் பண்ணால் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது. இதை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே கேட்டாங்க, என்ன எமர்ஜென்சி பீரியடா?
திமுக அரசு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியை கொடுக்க மாட்டீங்களா? ஜனநாயகத்துக்கு உரிமை இல்லையான்னு அவங்களே கேட்டாங்க. திருமாவளவன் கேட்டார். இன்றைக்கி நாங்களும் கேட்குறோம். எங்கள் குரல் ஒலிக்குங்க. இன்றைக்கி அவங்க அனுமதி மறுத்தாப்புல ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நிற்கலை. ஆர்ப்பாட்டம் நடைபெறும். எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் செய்கிறோம். யாருக்காக செய்கிறோம்? மாண்புமிகு உள்துறை அமைச்சரை வந்து நீ சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போகிற அளவுக்கு ஒரு குற்றவாளி இன்றைக்கும் விடுதலையாகி முழுசாக அறிவிக்கப்படலை. மறுபடியும் 2G வழக்கு டெல்லியில் நடந்துகிட்ருக்கு. எப்போ வேணாலும் ராசா திகார் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி நீங்கள் உள்துறை அமைச்சரை வந்து பேசுனது எவ்வளோ பெரிய செயல். இப்படி தான் இதுதான் நாகரிகமா? அரசியல் நாகரிகமா? முதலமைச்சர் கூப்பிட்டு கடிச்சிருக்கணுங்க, இப்படிலாம் பேசாதீங்க, அது நியாயம் இல்லைன்னு. ஒருவேளை ராசாவுக்கு முதலமைச்சர் பயப்படுறாரா? ஏன் பழைய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? முதலமைச்சர் ஏன் பயப்படணும்? ராசாவை கூப்பிட்டு கடிக்கக்கூடாதா? ஒரு திமுக எம்பி நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வர்றீங்க, அங்கே இருக்கிற உள்துறை அமைச்சரை இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. எல்லாரும் முட்டாள், அவன் இவன் திருட, கொள்ளக்காரன், கொலகாரன், பொறுக்கின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டா மக்கள் காரி துப்ப மாட்டானா? அரசியல் தலைவர்கள்லாம் இப்படி தான் இருப்பான்னு நினைப்பானா? அப்போ திமுகவில் வந்து ஒரு அரசியல் ஜனநாயகத்துக்கு மரியாதை இல்லையா? அரசியல் பண்பே திமுகவுக்கு கிடையாதா? அதனால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் என்ன சொல்ல வரோம்? தமிழக மக்களை புரிஞ்சுக்குங்க, இதுதான் உங்கள் அரசியல் பண்பு அப்படின்னு சொல்ல வர்றோம். ராசா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏற்கனவே நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் கடிதம் கொடுத்துருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.